ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கே ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா மசாலாலாம் கூடுதலாக சேர்த்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், சோம்பு 3 டீஸ்பூன், தனியா 3 டீஸ்பூன். ஜாரில் இங்கே பாருங்கள், முந்திரி ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன், ஒரு பூ ஜாபத்திரி, கல்பாசி, 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் 5. இது எல்லாமே நல்லா பொடிச்சிடலாம். அப்படி பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சிக்கன் தான் 1 kg எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அரிசி வந்து நம்ம வீட்டு அரிசி தான், ரெகுலராக யூஸ் பண்ணுறது சமையல் அரிசி. 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். தண்ணி விட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி வடிய வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 4 குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விடுங்க, நல்லாயிருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. சோம்பு, பிரியாணிக்கு வேண்டிய மசாலா எல்லாமே, பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துருங்க. நல்லா பொரிஞ்சிடுது. 6 வெங்காயம் நல்லா நீள்வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸு. இது பாருங்கள், வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் 4 தக்காளி எடுத்துருக்கேன், நல்லா நீள்வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு பெரிய குழம்பு கண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். நல்லா வதங்கிருக்கு. இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. 4 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம அரைச்சிருக்க பொடியை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், ஒரு 100 ml தயிர் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இது மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரணும். 2 பச்சை மிளகாய், நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் அப்படியே சேர்த்துடலாம். மீடியமான சைஸ் தான் போட்டிருக்கேன், பெரிய பீஸ் இல்லை, சின்ன சைஸாக தான் போட்டிருக்கேன். நல்லா மசாலா உள்ளே ஏறி சிக்கன் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. இந்த சிக்கன் தேர்ந்த கல் உப்பு நல்லா ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். இது பாருங்கள், வினிகர் வந்து 1 டீஸ்பூன் வர அளவுக்கு விடுங்க. கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக மல்லி, புதினா அதிகமாகவும் மல்லி கொஞ்சமாகவும் சேர்த்துருங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன், 2 டம்ளரு, 4 டம்ளர் தண்ணி விட்டுடுங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் அளந்து விட்டாச்சு. நல்லா கலந்து விடுங்க. நல்லா தண்ணி கொதித்த பிறகு அரிசி சேர்த்துடலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தட்டு போட்டு மூடி வைங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இங்கே பாருங்கள், அரிசி தண்ணி நல்லா வடிய வச்சுருக்கேன், அப்படியே கொண்டு வந்து சேர்த்துருவோம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கேசரி பவுடர் கலருக்கு அப்படியே கலந்து விடுங்க. குக்கரை அப்படியே மூடிடலாம். அப்படியே மூடி வைங்க, 1 விசில் வந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பிரியாணி ரெடியாக இருக்குது.
சைடில் கொடுங்க, நடுவில் கொடுக்காதீங்க கரண்டியை. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க, நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். பாருங்கள் எப்படி ஒரு உதிரியாக இருக்குது பாருங்கள். சாதம் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.